வணக்கம். நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் ரீடிங் பார்ப்போம். பிஃபோர் கோயிங் டு ஸ்டார்ட் தி வீடியோ ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துடுறேன். அதாவது கம்மிங் 26th அன்னைக்கு, கம்மிங் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம ரிபப்ளிக் டே அன்னைக்கு ஒரு கோர்ஸ் வந்து ஒன்று லான்ச் பண்ண போகிறோம். நம்மளுடைய எஜுகேஷன் வெப்சைட்டில். நம்ம வெப்சைட் தெரியும் இல்லையா எல்லாருக்குமே, kakkaneducation.in. அதில் நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ண போகிறோம். அந்த கோர்ஸோடைய நேம் என்ன அப்படின்னா ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ். அந்த கோர்ஸோடைய நேமே ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் தான். நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நம்ம இங்கிலீஷ் வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மெத்தட் அப்படின்னு. அந்த கோர்ஸில் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை வந்து ஒரு 3 கேட்டகரிஸாக 3 செக்மெண்ட்ஸாக பிரிச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரி டெல்லிங். ஒரு 10 வீடியோஸ்க்கு, அதாவது 10 வீடியோஸ்க்கு 10 ஸ்டோரி டெல்லிங் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். எப்படி வந்து இங்கிலீஷில் நாம வந்து ஸ்டோரி சொல்கிறது அப்படின்னு. தென் அடுத்து ஒரு 5 வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில் பற்றி நம்ம கற்றுப்போம். ஒவ்வொரு வீடியோலையும் 5 ஆப்ஜெக்ட்ஸ், டோட்டலாக 25 ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி ஒரு 5 வீடியோஸ் ஆப்ஜெக்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ல பார்ப்போம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வந்து குட்டி குட்டி பேராகிராஃப் டிரான்ஸ்லேஷன் பார்ப்போம். தமிழில் சொல்லி அந்த பேராகிராஃபை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸில் வந்து 20 வீடியோஸ் உங்களுக்கு இருக்கும். ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் 699 தான் இதுக்கு கோர்ஸ் ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு ஆஃப்லைன் வீடியோஸ் தான். ஆஃப்லைன் வீடியோஸ் அப்படிங்கிறதுனால யாருக்கு எப்போ வேணுமோ நீங்கள் அந்த வீடியோஸ் எடுத்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் கன்வீனியன்ட் டைத்துக்கு நீங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். யாருக்காவது இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸை தாராளமாக பை பண்ணிக்கலாம். இதோடைய ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறது இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். பட் நீங்கள் வந்து 26லேருந்து தான் இந்த கோர்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நியூஸ் பேப்பர் ரீடிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. தூர்தர்ஷன்ஸ் தமிழ் சேனல் டு டெலிகாஸ்ட் மகாகவி பாரதி சீரியல் ஸ்டார்டிங் டுடே. அதாவது தூர்தர்ஷன் DD1 இருக்கு இல்லையா, அது வந்து மகாகவி பாரதியாரை பற்றின ஒரு சீரியல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகுது. DD1 அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு ஒரு பொக்கிஷமான விஷயம் அப்படின்னு தெரியல. ஒரு காலகட்டத்தில் DD1 தான் வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸாக இருக்கும். அதில் ஒளியும் ஒளியம் பார்க்குறதா இருக்கட்டும், புதன்கிழமை சித்திரகார் பார்க்குறதா இருக்கட்டும், யாரெல்லாம் அதெல்லாம் உங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸில் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஹோலி ஏஞ்சல்ஸ் அலுமினி அசோசியேஷன் டு மீட் ஆன் January 26. ஹோலி ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கூலுடைய நேமு. அலுமினினா நம்ம என்ன சொல்லுவோம், ஓல்டு ஸ்டூடெண்ட் தானே. அவங்கெல்லாம் வந்து January 26 அன்னைக்கு மீட் பண்ணுறதா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. டு மீட், கவனிங்க, டூக்கு பக்கத்தில் V1 verb யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆன் January 26, ஆன் டே அண்ட் மந்த், அதுக்கு முன்னாடி ஆன் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் ஆஃப் பொன்னியின் செல்வன் மூவிஸ் அட் திருவான்மியூர் பீச் டுடே. திருவான்மியூர் பீச்சில் வந்து பொன்னியின் செல்வன் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் ஸ்பெஷலாக வந்துட்டு அந்த மூவி வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பைப்டு வாட்டர் சப்ளை டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் January 23 and 24. அதாவது நம்ம அந்த குழாய் மூலியமாக தண்ணீர் வருது இல்லையா, அது வந்து தற்காலிகமாக வந்து நிறுத்துறாங்க 23 and 24. ஏன்னா வேற ஒரு சில மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக அதை வந்து தற்காலிகமாக நிறுத்துறாங்க. அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் பிரேயிங் இன் டெம்பிள்ஸ் பட் நாட் ரிலீசிங் ஃப்ளட் ரிலீஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் TN தமிழ்நாடு சேஸ் காங்கிரஸ். காங்கிரஸ் சொல்லியிருக்கு. பிரதமர் வந்து தமிழ்நாட்டில் வந்து கோயிலில் சாமி தான் கும்பிடுவார், ஆனால் வந்து எந்த விதமான ஃப்ளட்டுக்காகவும் ஃபண்டெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னு காங்கிரஸ் பர்சன் வந்து பேசியிருக்காங்க. த நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ஒன்லி 13 of 42 டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஹேவ் டிக்ளேர்ட் தேர் அசெட்ஸ். அதாவது 42 பேர்ல வெறும் 13 ஜட்ஜஸ் தான் வந்து அவங்களுடைய அசெட்ஸ்னா என்ன, சொத்துக்கள், அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு ஜட்ஜஸே இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது. ஒன்லி 13 of 42 டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஹேவ் டிக்ளேர்ட் தேர் அசெட்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. 51 பார்க்கிங் ஸ்பாட்ஸ் ட்ரோன் சர்வேலன்ஸ் ஃபார் கான்சிக்ரேஷன். இப்போ அயோத்தியாவில் வந்து கோவில் திறக்க போகிறாங்க இல்லையா, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் அது. 51 பார்க்கிங் ஸ்பாட்ஸ் வந்துட்டு ஏற்படுத்தியிருக்காங்க. சர்வேலன்ஸ் அப்படின்னா கண்காணிப்பு அப்படின்னு அர்த்தம். ட்ரோன் மூலியமா வந்து கண்காணிக்கிறது. இப்போ அது எல்லா இடத்துலையுமே நடக்குது தான் இல்லையா. கும்பாபிஷேகம், அதுக்கு தான் கான்சிக்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க எவ்வளோ வெக்காப்ஸ் வந்து இந்த ஒரு நியூஸ்லயே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க. அடுத்த நியூஸ் பாருங்க. மிஸ்கிரியன்ஸ் ஸ்டோர் அப் போஸ்டர்ஸ் பேனர்ஸ் அஹெட் ஆஃப் ராகுல்ஸ் ரேலி இன் அஸ்ஸாம். அதாவது மிஸ்கிரியன்ஸ் அப்படின்னா என்னன்னா the persons who has done against law, அதாவது சட்டத்திற்கு எதிராக நடக்கிறாங்க இல்லையா,
அதே மாதிரி மனிதர்களை தான் நம்ம வந்து மிஸ்கிரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தப்பா ராங்கா வந்து நடந்துக்கிறது, சட்டத்துக்கு எதிராக நடந்துக்கிறது. மிஸ்கிரியன்ஸ் ஸ்டோர் அப் போஸ்டர்ஸ் ஸ்டியர், அதோடைய பாஸ்ட் டென்ஸ் தான் டோர் இல்லையா. போஸ்டர்ஸை வந்து கிழித்தார்கள். பேனர்ஸ் அஹெட் ஆஃப் ராகுல்ஸ் ரேலி இன் அஸ்ஸாம். அஸ்ஸாம்ல வந்து ராகுல் காந்தியோடைய ரேலி இருக்கு இல்லையா, அதற்கு எதிராக வந்து அந்த பேனர்ஸ் போஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் சொல்றாங்க. டெல்லி போலீஸ் அரெஸ்ட் கிரியேட்டர் ஆஃப் டீப் ஃபேக் வீடியோ ஆஃப் ஆக்டர். கிரியேட்டர் அப்படின்னா யாரு? யூடியூபர் தான். ஸோ யாரோ ஒரு கிரியேட்டரை வந்துட்டு டெல்லி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதனாலனா ஒரு ஆக்டரை பற்றி தப்பாக ஒரு ஃபேக்கான ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணதுக்காக. இதே மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் நடக்குது. கண்டிப்பாக வந்து யூடியூபர்ஸ், கிரியேட்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டியோட பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும். அது எல்லாருடைய கடமையும் கூட. In party meet, Mamta hints at going solo for LS election. That means Lok Sabha electionல வந்து மம்தா வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி ஒரு க்ளூ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து சோலோவாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸ் தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எ த்ரெட் டு டெமோக்ரஸி, ஏஏபி. ஆம் ஆத்மி பார்ட்டி என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படிங்கிறது வந்து டெமோக்ரஸி ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ஸ்கூல் செலிப்ரேட்ஸ் சமத்துவ பொங்கல். பள்ளிகள்ல வந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இப்ப நிறைய பள்ளிகள்ல இப்போதைக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல்லாம் நடத்துறாங்க இல்லையா, அதுதான். அடுத்து ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் கண்டக்டட். பாரம்பரியமான அந்த கேம்ஸ் எல்லாம் வந்து நடத்தப்பட்டது. ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் கண்டக்டட். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ரோட் சேஃப்டி ரூல்ஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட். அதாவது ரோட் சேஃப்டி ரூல்ஸ், அப்போ நம்ம நடக்கிறோம் இல்லையா, நடைபாதைகள் நம்ம நடக்கிறோம், ரோடெல்லாம் கிராஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை பற்றின அந்த சேஃப்டி மெஷர்ஸ் அதெல்லாம் வந்து விவரிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். டெமான்ஸ்ட்ரேட் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. தட்ஸ் இட். நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நியூஸ் பேப்பர் ரீடிங் பொறுத்த வரைக்கும் அப்படியே ரொம்ப உங்களை போட்டு காம்ப்ளிகேட் ஆக்கிக்காதீங்க. எது உங்களுக்கு நான் ரொம்ப நல்லா ஈஸியாக புரியுதோ, ஹெட்லைன்ஸோ அதே மாதிரி நியூஸ் எல்லாம் மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே போயிட்டு இன்வால்மெண்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து உங்களை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது பிகினர்ஸ்க்கு வந்து அட்வைசபிள் கிடையாது. உங்களுக்கு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஓரளவு என்னால் இங்கிலீஷ் வந்து எனக்கு பேச முடியும் அப்படிங்கிறவங்க செகண்ட் ஸ்டெப்பில் நியூஸ் பேப்பர் ரீடிங்கை எடுத்துக்கலாம். I hope this video is very useful to you. Share and subscribe our video. For getting further notification, press the bell button. We'll see you on Thursday.